ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த பூமிக்குரிய காலகட்டத்தில் அவன் அறிந்திருக்கிற வேண்டிய ஒரு செய்தி உண்டு. ஏராளமான எதிர்ப்புகள் உள்ள ஒரு உலகத்தில் தான் நாம் வாழுகிறோம். நம்மோடு போராடுகிற மனுஷ சக்திகளும் நம்மோடு போராடுகிற துஷ்ட சக்திகளும் இதற்கு மத்தியில் தேவ பிள்ளைக்கு ஒரு காரியம் அறிந்திருக்க வேண்டும். என்னோடு கூட என்னை சிருஷ்டித்த தேவன் உண்டு என்கிற காரியம். சங்கீதக்காரன் 118 சங்கீதத்துல 6 வசனத்துல இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நெருக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, கடினமான பாதையில் வழியாய் கடந்து போகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதா உன்னுடைய வாழ்க்கையில பரலோகத்தின் தேவன் விசாலத்தை தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்படேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். யார் நமக்கு விரோதமாக போராடினாலும், யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், தானியேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய தேசமே எழும்பி நின்ற பொழுதும் தானியேல் பதறி போகவில்லை, தானியேல் பயப்படவில்லை. வழக்கம் போல அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். யார் அவனுடைய வாழ்க்கையிலே கண்ணி வைத்தார்களோ அவர்களே அந்த கண்ணியில் சிக்கும்படி ஏதுவானது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோட கூட இருக்கிறார். God bless you.